Hi, hello, welcome students. I hope you all are doing good. இன்னைக்கு வழக்கமான உங்களுக்கான குட்டி ஸ்டோரி ப்ளஸ் குட்டி இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன். நம்ம குட்டி இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குட்டி ஸ்டோரியை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தந்தையும் மகனும் வந்து ஒரு மெயின் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அந்த மகன் மேலே வந்து ஒரு வண்டி மோதி அந்த மகனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சின்ன பையன் தான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. தன்னோட பையனை வந்து ரத்த வெள்ளத்தில் பார்த்தோன்னே ரொம்ப பதட்டம் அடைஞ்சிடுறாரு. அங்கே சுற்றி இருக்கவங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அந்த பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போன உடனே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டாக்டர்ஸுமே அங்கே இல்லை. ஸோ அது ரொம்ப ஈவினிங் டைம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இல்லை. அப்போது ரொம்ப கத்துறாரு அந்த அப்பா. அதாவது என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கூட நான் சும்மா விட மாட்டேன், உங்கள் ஹாஸ்பிட்டல் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அப்போது அங்கே வந்து ஒரு நர்ஸ் வந்து ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி, டாக்டர் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா ஒரு 1 hour அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாரு. அப்போ அந்த நர்ஸ் அந்த பையனோட அப்பா கிட்ட போய் ஒரு 1 hour டாக்டர் வந்துடுவார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்கள் அப்பா கோர்ட்டில் கத்துறாரு. உசுன்னா உங்களுக்கு என்ன விளையாட்டாக போச்சா, 1 hourக்குள்ள என் பையனுக்கு ஆகிட்டு நான் என்ன பண்ணுறது, உங்களால் சும்மா வர மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்துறாரு. இப்போ டாக்டர் வந்த உடனே அதே கோபத்தை டாக்டர்கிட்டையும் காட்டுறாரு. டாக்டர் ஒன்றும் பயப்படாதீங்க, கடவுள் மேலே வரத்தை போடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோன்ட்டு போகிறாரு. உடனே அவங்க அப்பா கடவுள் தானா, இப்போ நீங்களாம் எதுக்கு டாக்டருக்கு படிச்சிங்க, நீங்கள் உங்களை தான் நாங்கள் கடவுளாக நினைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி டாக்டர் ரொம்ப திட்டுறாரு. இப்போ டாக்டர் அந்த பையனை கூட்டு போய் ஆப்ரேஷன் தியேட்டரில் சர்ஜரி பண்ணுறாங்க. சர்ஜரி பண்ணி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி முடிச்சு பார்த்ததுல அந்த பையன் ஓகே, ஹி பிகம் நார்மல், அவனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து வெளியே சொல்லிடுறாரு. இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த டாக்டருக்கு நன்றி சொல்கிறதுக்காக போய் நன்றி சொல்ல போகிறாரு. அந்த டாக்டர் அதை கூட இன்னும் கேட்க நேரம் இல்லாமல் கிளம்பி போயிடுறாரு. மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோபம். நான் நன்றி சொல்ல வரேன், அதை கூட கேட்காம இந்த ஆள் எல்லாம் மதிக்காமல் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்து அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி உங்கள் பையன் உயிருக்கு போராடிட்டு இருந்தான்னு சொல்லி நீங்கள் இந்த பதட்டம் அடையிறீங்க, இதே மாதிரி அவருடைய பையன் நேற்று தவறி இன்னைக்கு அந்த பையனோட ஈமக்காரியம் நடக்குது, அந்த காரியத்தையும் விட்டுட்டு தான் உங்கள் பையனுக்காக இன்றைக்கி அவர் இங்கே வந்திருக்காரு. ஸோ இப்போ அதுக்கு தான் அவர் அவசரமாக போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த பையனோட அப்பா தன்னோட தான் பண்ண இதுக்கு வந்து வருத்தம் அடைகிறாரு. ஸோ இந்த கதை நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு இடத்துல ஒருத்தங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, இல்லை அவங்க நமக்கு ஹெல்ப்பே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பாட்டுக்கு அவங்கள குறை சொல்கிறதோ இல்லை அவங்கள எடை போடுறது தப்பான விதத்தில் இது பண்ணுறது வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே வந்து பேசக்கூடாது. ஸோ எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணலை அப்படின்னாலுமே அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு அவங்க இடத்துல நம்ம யோசிக்கணுமே தவிர எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் நம்ம மற்றவங்களை குறை கூறுறது அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் இன்றைக்கான மாரல். இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் எது அப்படின்னு பார்த்தா, நம்ம பிரெயினில் பெயின் ரிசெப்டார்ஸ் கிடையாது. ரிசெப்டார்ஸ்னாலே தெரியும், இந்த ரிசீவிங் த சிக்னல் அந்த இது இல்லையா. அப்போ அந்த பெயினை உணர்றதுக்கான அந்த ரிசெப்டார்ஸ் பிரெயினில் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிரெயினை சுற்றி இருக்கக்கூடிய மெனிஞ்சஸ் தெரியும், பயாமேட்டர், டியூராமேட்டர், அரக்னாய்ட் மெம்பரேன். இந்த மெனிஞ்சஸ்லையும் போன்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் பெரியாஸ்டியம் கவரிங்லையும் பார்த்தா அப்படின்னா தேர் ஆர் மெனி ரிசெப்டார்ஸ். பெயின் ரிசெப்டார்ஸ் வந்து அதிக அளவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மூலமாக தான் பெயினை வந்து நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிரெயினில் ஏதாவது சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னா அந்த பெயினை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரியலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான information. So that's it about the today's information and the story. Today we are continuing with the same lesson which is a evolution. So last class la adaptive radiation varaikum paathom illaya. Adaptive radiation வந்து Darwin's finches, marsupials இதெல்லாம் பார்த்தோம். I hope உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அதை தொடர்ந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோ எவல்யூஷன், that is the mechanism of evolution வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷனை பார்த்தா அப்படின்னா நிறைய ஹெட்டிங்ஸ் வருது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோ எவல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் அந்த சேஞ்சஸ் என்ன காரணங்கள்னால நடக்குது, அந்த காரணங்களுக்கான ஒவ்வொரு ஹெட்டிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் மைக்ரோ எவல்யூஷன்? இதை வந்து they can be asked in a 3 mark. இதை கேட்கலாம், 3 markல வந்து கேட்கலாம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோ. மைக்ரோ எவல்யூஷன்னா என்ன அப்படின்னா ஒரு அல்லைல் ஃப்ரீக்வன்சியில் சேஞ்சஸ் ஏற்படுது. ஒரு பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா அந்த பாப்புலேஷனோட அல்லைல் ஃப்ரீக்வன்சிஸில் என்ன நடக்குது அப்படின்னா சேஞ்சஸ் நடக்குது. அப்படி நடக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா we are saying it is a மைக்ரோ எவல்யூஷன். மைக்ரோனா என்ன? ஸ்மால் லெவல் இல்லையா. அப்போ ஸ்மால் லெவல் ஆஃப் எவல்யூஷன் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைக்ரோ எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அல்லைல் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு 2 கேபிட்டல் ஏ இருக்குது. அப்போ ஏங்கிறது ஒரு அல்லில், இங்கே ஸ்மால் ஏ இருக்குது, இது ஒரு அல்லில் இல்லையா. இப்போ இது அல்லில் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் எத்தனை அல்லில்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
13, 14, 15, 16, 17, 18, 19, 20 alleles இருக்குது. இந்த 20 allelesல இந்த கேபிட்டல் ஏங்கிற அல்லோட ஃப்ரீக்வன்சி மட்டும் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எத்தனை கேபிட்டல் இருக்கு பாரு, 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 6/20 இதுதான் அல்லல் ஃப்ரீக்வன்சி. அப்போ இது 6 இருந்தால் ஸ்மால் ஏ எவ்வளோ இருக்கும், இட் வில் பி 14. அப்போ 14/20 இது வந்து இந்த அல்லோட ஃப்ரீக்வன்சி. இது வந்து நம்ம அல்லல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது அல்லல் ஃப்ரீக்வன்சிஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் ஒரு பாப்புலேஷனில் நம்ம மைக்ரோ எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த அல்லல் ஃப்ரீக்வன்சி மே சேஞ்ச். இந்த அல்லல் ஃப்ரீக்வன்சி வந்து மாறலாம். இந்த அல்லல்ஸோட ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து ஒவ்வொரு பாப்புலேஷன் என்ன ஆகலாம் அப்படின்னா மாறலாம். ஜென்ரேஷன் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறிச்சு அப்படின்னா எதனால் மாறும் அப்படின்னு கேட்டோன்னா டியூ டு 4 ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ். மொத்தம் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இருக்குது. அந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்னால, அந்த பேசிக் ஃபோர்ஸஸ்னால தான் இந்த அல்லல் ஃப்ரீக்வன்சிஸில் வந்து சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாட் ஆர் த 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் which makes a change in the allele frequency அப்படின்னு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா, C, natural selection, genetic drift, mutation, gene flow. So these are the 4 fundamental forces which changes the allele frequencies அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? natural selection, genetic drift, mutation and the gene flow. இப்போ இந்த 4 ஹெட்டிங்கை தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். சரியா? எதுக்கு கீழே? மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷனுக்கு கீழே. அப்போ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராம் வந்து நேச்சுரல் செலெக்ஷனுக்கு அனுப்பும். நேச்சுரல் செலெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாப்புலேஷன் இருக்க ஒரு இண்டிவிஜுவலை எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு மாறி போகுது. அப்படி மாறி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அதில் பிஹேவியர் ஆகட்டும், இல்லை ஃபிசியாலஜிக்கலாக ஆகட்டும், இல்லை அவுட்டர் ஃபிசிக்கலாக ஆகட்டும், இட் நீட் டு பி அடாப்ட் டு த பர்டிகுலர் என்விரான்மெண்ட். அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கு அது என்ன ஆகணும்? அடாப்ட் ஆகணும். அப்படி அடாப்ட் ஆச்சு அப்படின்னா அந்த நேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் செலக்டிங் த பர்டிகுலர் population, particular individual to a next generation, அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகுது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். சார்லஸ் டார்வின் தான் அந்த நேச்சுரல் செலெக்ஷன் கொண்டு வந்தவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், வாழ்றதுக்கு ஒரு போராட்டம் நடக்குது. அப்படி போராட்டம் நடக்கும்போது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அப்போ எந்த ஒரு ஆர்கானிசம் போராடி, அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த இடத்துல வாழ்றதுக்கான அடாப்டேஷன் தனக்குள்ள உருவாக்குதோ, தட் கேன் சர்வைவ். ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் கேன் பி டன் பை த அந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை தான் நேச்சர் செலக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ஆர்கானிசத்தோட அந்த அல்லீஸில் வந்துட்டு changes can be happen. இப்போ இங்க இருக்கிற organism, if it is moved to another environment, it should be adapted to the particular environment. அப்ப அந்த environment அது adapt ஆகுது அப்படின்னா அது அல்லீஸ்ல என்ன ஆகும்? changes நடக்கும். அப்படி changes நடக்கும் பொழுது it will be adapted to the particular environment. It is fittest அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்படி fit இல்லாத அனிமல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, it does not select by nature. nature அந்த கம்மியான அளவுல ஃபிட்டா இருக்கக்கூடியது இல்ல ஃபிட்டே இல்லாம இருக்கக்கூடிய organism, the nature is not selecting. அப்ப அதுக்குள்ள ஒரு reproduction, அதோட நம்பர்ஸ் வந்து என்ன ஆயிட்டே போகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ இந்த நேச்சுரல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்ப அந்த சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இல்ல ஜீன் ஃப்ளோ. இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னாலையும் ஜீன் ஃப்ளோனாலையும் இப்போ ஒரு ஆர்கானிசம் ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா ஒரு அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸ்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா சேஞ்சஸ் நடக்கலாம். அந்த சேஞ்சஸ் எது மூலமா நடக்குது அப்படின்னா மியூட்டேஷனால தான் நடக்குது. இப்போ இந்த இடத்துக்கு இருந்து வேற இடத்துக்கு போகுது. அப்ப அதுக்கான என்விரான்மெண்ட்டுக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கும் போது அதோட பாடியில் என்ன நடக்குது? மியூட்டேஷன் நடக்கும். அப்படி மியூட்டேஷன் நடக்கும் பொழுது தட் அனிமல் பிகம் ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம். அந்த அனிமல் என்ன ஆயிடுது? ஒரு ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசமா மாறுது. அப்படி மாறுது என்ன அப்படின்னு சொன்னா இட் இஸ் பை நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி, இட் இஸ் த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜெனட்டிக் டிஃப்ட்னாலையும் ஜீன் ஃப்ளோனாலையும் ஒரு ஆர்கானிசம் பாடியில் மியூட்டேஷன் நடக்குது. அப்ப அந்த மியூட்டேஷன் இஸ் பை அ நேச்சுரல் செலெக்ஷன். அந்த அனிமலை தான் நேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னா செலக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். இவ்வளவுதான் அந்த ரெண்டு ஸ்டாண்ட்ஸால கொடுத்துருப்பாங்க. எதுல? நேச்சுரல் செலெக்ஷன்ல. இப்போ கீழே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாரு. உங்களுக்கு இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? ரெண்டு விதமான கலர்ஸ் இருக்கு. இப்போ லைட் கிரே இல்லை டார்க் கிரே வச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த ரெண்டு கேபிட்டல் ஏ இருக்கு. இது என்னது? டாமினன்ட் கேரக்டர்னு வச்சுக்கோ. அப்போ டார்க் கிரே அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஸ்மால் ஏ இருக்கிறது வந்து ரெசசிவ் கேரக்டர். அப்போ லைட் கிரே. அப்போ இது லைட் கிரே. ஒரு கேபிட்டல் ஏ இருக்கு, ஒரு ஸ்மால் ஏ இருக்கு. பீட்டில்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்போ ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏ இருந்தாலும் என்னதான் ஹெட்ரோசைகஸ், பட் இட் இஸ் அ டாமினன்ட். இட் இஸ் அ டாமினன்ட். அப்போ என்னவா இருக்கும்? டார்க் கிரேவா இருக்கும். அப்போ ஒரு பாறையில்
அப்படின்னு பார்த்தோம். விசிபிள் ஆகும். அப்போ அங்கே வரக்கூடிய பேர்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஃபீட் ஆன் த பர்டிகுலர் பீட்டல், ஃபீட் ஆன் த பர்டிகுலர் பீட்டல்ஸ். அப்போ லைட் கிரே அங்கே என்ன ஆகும்? அப்போ இந்த நேச்சுரல் செலெக்ஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம நேச்சுரல் செலெக்ஷனை என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ தெர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் மெனி, இன்னும் அதர் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. பட் மேஜர் டைப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தெர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ். என்னென்ன அப்படின்னா த ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன், சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் டைரக்ஷனல் செலெக்ஷன், த தேர்ட் இஸ் disruptive selection. So we are going to see these 3 selections and the explanation. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா it is an important 5 மார்க்னே சொல்லலாம். ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் வாட் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை நீ நோட் டவுன் பண்ணிக்கும். இப்போ நேச்சுரல் செலெக்ஷனா என்ன அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு இண்டிவிஜுவலில் ஃபிசிக்கலாவோ இல்லை ஃபிசியாலஜிக்கலாவோ பாடி ஃபங்க்ஷன்லையோ இல்லை பிஹேவியரலாக ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது. தட் பர்டிகுலர் ஆர்கானிசம் இஸ் கெட்டிங் அடாப்டட், பெட்டர் அடாப்டட் டு த என்விரான்மெண்ட் அப்படின்னா இதை நம்ம சொல்லணும். ஓகேவா? இதுதான் சிம்பிளாக சொல்லணும் வாட் இஸ் நேச்சுரல் செலெக்ஷன். அப்போ இதில் 3 டைப்ஸ் சொன்னேன். Let us see one by one. The first is stabilizing selection. புக்கில் சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. that means towards the center அப்படின்னு மீனிங். இப்போ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பேலன்சிங் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஸ்டெபிலைசிங் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 டைப்பு ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்ன சொன்னேன்? ஸ்டெபிலைசிங், டைரக்ஷனல், டிஸ்ரப்டிவ். இந்த மூணுலையும் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் மற்ற இது என்னங்கிறத எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம ஈஸியாக எழுத முடியும். ஸோ புக்கில் வந்து பிளா 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 நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் நீ கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் answer those questions. Okay, so இப்போ environment பொறுத்த வரைக்கும் stabilizing selection la stable, it will be stable. The environment does not undergoes any changes, so it will be stable. There is a stable environment அப்படினு சொல்றோம். In which selection? In a stabilizing selection, or else we call as a balancing selection. The next is directional selection. Directional selection பொறுத்த வரைக்கும் the environment is undergoing a gradual changes. படிப்படியா என்ன ஆகிட்டே இருக்கு அப்படினா it undergoes many changes அப்படினு சொல்றோம். Like நான் ஜிராஃபி சொல்லும்போது சொன்னோம். இப்போ ஜிராஃபி வந்து ஆதி காலத்தில் அந்த கிராஸ் லேண்டில் இருந்துட்டு இருந்தப்போ இட் வாஸ் ஷார்ட் அண்ட் சைஸ் லைக் அ டாங்கி அப்படின்னு சொன்னோம். அப்போது அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட் இஸ் கெட்டிங் கன்வெர்ட் இன்டு அ டெசர்ட் அப்படின்னு சொன்னோம். அப்போ டெசர்ட்டாக மாறும்போது 2 வகையான இனம் இருந்துச்சு. ஷார்ட்டாக இருந்தது இருந்துச்சு, டாலாக இருந்தது இருந்துச்சு. அப்போ ஒரு டெசர்ட்டாக மாறும்பொழுது அந்த ஷார்ட்டாக இருந்ததுனால அங்கே அடாப்ட் பண்ண முடியலை. அப்போ அது என்னாச்சு அப்படின்னா நேச்சர் இஸ் நாட் செலக்டிங் பர்டிகுலர் ஸ்பீஷியஸ். ஸோ அது அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம்ங்கிறது இந்த ஹைட்டாக இருந்தது. அதுதான் என்னாச்சு அப்படின்னா என்விரான்மெண்ட் மாறினவுன கூட சர்வைவ் ஆக முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுதான் இங்கே. இப்போ டைரக்ஷனலை பொறுத்த வரைக்கும் it is the environment is undergoing a gradual changes. Disruptiveல என்ன அப்படின்னா ஒரு homogeneous environment is converting into a or change into a heterogeneous. ஒரே மாதிரியாக இருந்த ஒரு environment different types என்ன எடுக்கு அப்படின்னா மாறி இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ இந்த 3 மெயினாக ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டெபிலைசிங் எலெக்ஷனில் the environment does not undergoes any changes, the environment will be stable. The next is directional. Directionல the environment is undergoes a gradual changes. The third thing is disruptive. Disruptive பொறுத்த வரைக்கும் the homogeneous environment changes into a heterogeneous environment. Now we'll see one by one. The first is stabilizing. Stabilizingல என்ன அப்படின்னா நீ ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது this is a general graph. இந்த ஜென்ரல் கிராஃப் எப்படி அந்த செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுது அப்படின்னு தான் 3லையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. ஒன்று ஆவரேஜ் இல்லை இன்டர்மீடியேட்னு சொல்லுவோம். the another one is extremely high, the another one is extremely low. இதுதான் 3 கேட்டகரிஸ். ஓகேவா? அப்போது 3 கேட்டகரிஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா see the nature is selecting a intermediates. இதில் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால
இந்த நேச்சர் என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் செலக்டிங் த இன்டர்மீடியேட் ஒன். See here, this is extremely low, this is extremely low, this is intermediate, average, this is extremely high. இது ஜென்ரல். ஓகேவா? அப்போ நம்ம ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா the nature is selecting this average one, this intermediate one, not in this extremely low, not this extremely high. அப்போ இந்த ரெண்டையுமே எலிமினேட் பண்ணிடுது. அப்படின்னா நேச்சர் வந்து செலக்ட் பண்ணலை. இந்த நேச்சர் செலக்டிங் ஒன்லி திஸ் இன்டர்மீடியேட் ஒன் அப்படிங்கிறது தான் ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன். ஓகேவா? See here, the nature is selecting intermediates, it eliminates the extreme levels. ஓகே, அப்போ என்ன ஆகும்? there is no speciation. what is speciation? speciation அப்படின்னாலே a formation of new species அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்கே புது ஸ்பீஷியஸ் உருவாகாது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்னா a sickle cell anemia. See, already I wrote here there are 3 different genotypes in sickle cell anemia. The one is HbA, HbA. Hb is the hemoglobin. அப்போ HbAங்கிற genotype யாருக்கு அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய person who is not affected by a sickle cell anemia. Next is HbA, HbS. That means a carrier. That means a carrier. The person is not affected. That means the symptoms are not exposed in the particular individual, but that particular individual is a carrier. See, this A is responsible for normal one, this S is recessive. S is sickle cell anemia recessive. So this is a carrier. Okay, the next is affected person genotype, HbS, HbS. So he is totally affected by a sickle cell anemia. See, in some part of the world like Africa, the particular they were easily affected by a malaria. Okay, அப்போ அங்க அவங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னா they should be malarial resistant. மலேரியாக்கு ரெசிஸ்டண்டா இருந்தா மட்டும்தான் those people can be survive in the particular part of the world அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த HbA அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா see here, this end is HbA, this end is HbS. So average is what? This intermediate is heterozygous condition. That means a carrier, HbA, HbS அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த நார்மலா இருக்க பர்சன் என்ன ஆகுறாங்க அப்படின்னா மலேரியாவால் ஈஸியாக எஃபெக்ட் ஆகி அவங்களும் இறந்துடுறாங்க. HbS இருக்கவங்க சிக்கிள் செல் அனிமியாவால் எஃபெக்ட் ஆகி அந்த சிம்டம்ஸ்னால ஈஸியாக என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா they were destroyed. பட் HbS இருக்கவங்களுக்கு சிக்கிள் செல் அனிமியா எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா they were only carriers. அப்போ அந்த சிம்டம்ஸ் எக்ஸ்போஸ் ஆகாது. அதே நேரத்தில் அந்த மலேரியா நம்ம உள்ளே போய் சர்க்குலேட் ஆகணும் அப்படின்னா அந்த ஆர்பிசி ரெட் பிளட் செல்லுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா half of the ஹீமோக்ளோபின் structure is normal, half is a sticky appearance like sickle cells. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சிக்கிள் ஷேப்பில் இருக்கும். நார்மல் ஹீமோக்ளோபின் வந்து நான் ஸ்டிக்கி, இது ஸ்டிக்கின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போது இந்த ஹாஃப் வந்து ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால மலேரியா போய் அங்கே என்ன ஆக முடியாதுன்னா சர்வைவ் ஆக முடியாது. மலேரியாக்கான அந்த பிளாஸ்மோடியம் வந்து சர்வைவ் ஆக முடியாது. அதனால் இந்த HbS இருக்க பர்சன் அங்கே என்ன ஆகுறாங்கன்னா சர்வைவ் ஆகுறாங்க. இந்த கேப் பாரு, இந்த கிராஃபில் என்ன ஆகுது, ஆக்சுவலாக இங்கே அதிகமாக இருந்தாங்க HbA இருக்கா, இந்த ஒயிட் கலரில் போகிறேன் பாரு, திஸ் இஸ் HbA, திஸ் இஸ் HbS. நடுவில் வந்து இவங்க மீடியேட்டாக இருக்காங்க. பட் ஸ்டெபிளைசிங் செலெக்ஷனில் இந்த HbA நார்மல் பர்சனோட பாப்புலேஷனும் கம்மியாயிடுச்சு, HbS நார்மல் பாப்புலேஷன் லெவலும் கம்மியாயிடுச்சு. அப்போ எது அதிகமாயிருக்கு? The HbA and HbS population will be high. அப்போ இதுக்கான கிராஃப் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா it will be in a bell shape. ஓகேவா? பெல் ஷேப் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்டர்மீடியேட் இண்டிவிஜுவல் பாப்புலேஷனை தான் இந்த ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன் நேச்சர் இஸ் கெட்டிங் செலக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சது இல்லையா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது உனக்கு ஆக்சுவலாக புரியுறதுக்காக நான் சொல்கிற எக்ஸாம்பிள், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ ஒரு குழந்தை வந்து ரொம்ப கம்மியான வெயிட்டில் பிறக்குது, இல்லை ரொம்ப நார்மல் லெவலை விட கம்மியாக பிறக்குது அப்படின்னா அது கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான். என்ன பண்ணுவாங்க? இன்குபேட்டரில் வைப்பாங்க. ரொம்ப அதிக வெயிட்டாக இருக்குது, அந்த அதிக வெயிட்டை வந்து நார்மல் டெலிவரி எடுக்க முடியல அப்படின்னு சிசேரியன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுவும் கொஞ்சம் ரிஸ்கி தான் இல்லையா? ஆனால் நார்மல் வெயிட்டில் இருக்க குழந்தை என்ன ஆகிடுது, ஈஸியாக எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் ஒரு can born அப்படி இல்லையா? அப்போ the average அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. So this is a stabilizing selection. சும்மா உனக்கு புரியறதுக்காக சொன்னது. Okay, so that's it about a stabilizing selection. The next is a directional selection or else progressive selection. Directional selection or else progressive selection.
directional selection பொறுத்த வரைக்கும் already I told you the environment is undergoing a gradual changes. environmentல என்ன ஆயிட்டே இருக்கு, gradually அடுத்தது changes நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி நடக்கும்போது the environment, the nature will be select only the adapted individual. என்விரான்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது எந்த ஒரு இண்டிவிஜுவல் வந்து அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆயிருக்கோ அந்த இண்டிவிஜுவலை மட்டும்தான் நேச்சர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும். அப்போ இங்கே நம்ம ஞாபகம் வச்ச வேண்டியது என்ன அப்படின்னா the selection will be move towards one direction. ஒரே டைரக்ஷனில் தான் இங்கே செலெக்ஷன் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லும். See, it will be extremely low, this will be average, this will be extremely high அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் இங்கே இருக்கிறது அப்படியே ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிளாக் கலர் மோத் இருக்கு, ஒயிட் கலர் மோத் இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ்க்கு முன்னாடி ஒயிட் கலர் மோத் என்னாச்சு, இட் வாஸ் சர்வைவ்டு, அந்த ஒயிட் வாலில் போய் அப்படியே பிளெண்ட் ஆகி சர்வைவ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் இண்டஸ்ட்ரியேஷனில் என்ன சொன்னோம், அந்த அதுலேருந்து வந்த கறி புகையெல்லாம் அந்த மரத்தோட பட்டையில் பட்டு அது நல்லா டார்க்காக மாறினோன்னா பிளாக் கலர் மோத்தோட எண்ணிக்கை என்னாச்சு, அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகி போகிறதுன்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஜிராஃபியை கூட சொல்லலாம். ஜிராஃபியை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம், என்விரான்மெண்ட் மாறிக்கிட்டே போச்சு. அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஷார்ட் ஜிராஃபிஸ் அண்ட் போத் சர்வைவ், ஆனால் இங்கே மாறிக்கிட்டே போகும்போது ஷார்ட் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, லாங் ஜிராஃபி சர்வைவ் ஆச்சுன்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பாரு, see this is black moth அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ black moth, இது ஒயிட் கலர் மோத்துன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல இது காமன் கிராஃப். இந்த இடத்துலேருந்து எப்படி டைரக்ஷனல் உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிளாக்கோட எண்ணிக்கை என்னாச்சு, இண்டஸ்ட்ரீஸ்க்கு முன்னாடி கம்மியாச்சு. ஏன், எல்லாம் பியோர் வால் ஒயிட் வாலாக இருந்துச்சு. அப்போ இந்த பிளாக் கலர் போய் அங்கே உட்காரும்போது ப்ரெடேட்டர் ஈஸியாக அதை என்ன பண்ணுச்சு, எஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ போஸ்ட் இண்டஸ்ட்ரியேஷனில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே கம்மியாக இருந்த பிளாக்கு அப்படியே நம்பர்ஸில் என்ன ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. நம்பர்ஸில் என்ன ஆகிட்டே போகுது, இட் வாஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ த பிளாக் கலர் வாஸ் increased in towards in one direction, ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஒயிட் கலர் என்னாச்சு, போக போக அப்படியே குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறோம். ஸோ இங்கே கம்மியாக இருந்த பிளாக்கு அப்படியே அதிகமாகிடுச்சு, ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகி போனதுங்கிறது தான் டைரக்ஷனல் செலெக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிளாக டிடி ரெசிஸ்டன்ட் மலேரியா கூட சொல்லலாம். சரியா, so that's it about this particular directional selection. The third type is disruptive or centrifugal னு சொல்லுவா. It is away from the center. அந்த இது நான் டுவர்ட்ஸ் த சென்டர்னு சொன்னேன். எதில், ஸ்டெபிளைசிங்கில். இது சென்டர்லேருந்து அவேயாக இருக்கும். அப்போ இன்டர்மீடியேட்டை செலக்ட் பண்ணாது, அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்க எக்ஸ்ட்ரீம் லெவலை செலக்ட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. அந்த கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, அப்போது த ஹோமோஜீனஸ் என்விரான்மெண்ட், வாட் என்விரான்மெண்ட், the homogeneous environment is converted into a what, heterogeneous environment அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா the nature is selecting the extremes. ஸோ எக்ஸ்ட்ரீம் லோவாக இருக்கிறதையும் எக்ஸ்ட்ரீம் ஹையாக இருக்கிறதையும் நேச்சர் செலக்ட் பண்ணுது. பட் இட் இஸ் எலிமினேட்டிங் த இன்டர்மீடியேட் ஒன். அந்த இன்டர்மீடியேட் ஒன்னை, ஆவரேஜ் ஒன்னை என்ன பண்ணிடுது, எலிமினேட் பண்ணிடுது, டெஸ்ட்ராய் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இட்ஸ் ஸ்பிளிட்டிங் த பாப்புலேஷன் இன்டு சப் பாப்புலேஷன். நிறைய புது ஸ்பீஷஸ், டூ ஆர் மோர் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸை வந்து இது உருவாக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஸ்பீஷியேஷன் உருவாகுது, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீஷஸ் வேர் occurs in the particular region. So this is called as adaptive radiation னே சொல்லலாம். நமக்கு தெரியும் டார்வின் ஃபின்ச்சஸ் இல்லையா, டார்வின் ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் கேலப்போகஸ் ஐலாண்டில் அது என்ன வகையான ஃபுட்டை எடுத்துக்குது, சீட்ஸை பிரேக் பண்ணி சாப்பிடுறதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பீக் என்ன ஆயிடுச்சு, மாறிட்டே இருந்தது இல்லையா. ஸோ இது அடாப்டிவ் ரேடியேஷனும் நம்ம என்ன சொல்லலாம், என்ன பண்ணலாம்னா சொல்லலாம் அப்படிங்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல் கிராஃப். இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்னெயில் எடுத்துக்கலாம். ஸ்னெயிலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 3 different color snails were there, white, brown, black. இப்போ ஒயிட்டுங்கிறது ரெசசிவ், பிளாக்குங்கிறது டாமினேட், திஸ் ப்ரௌன் இஸ் அ இன்டர்மீடியேட். ஓகேவா, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு கடலில் see this is white color, தெரியுதா, W ஒயிட் கலர், இது ப்ரௌன் கலர், இது பிளாக் கலர் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு கடலில் ஸ்னெயில் வாழும்பொழுது அந்த கடலோட அந்த அடியில் இருக்கக்கூடிய மணல் பார்த்தா அப்படின்னா லைக் இட் வில் பி ஒயிட் இன் கலர். நம்ம ஷீஷோரில் இருக்க மாதிரி ப்ரௌனாலாம் இருக்காது, அந்த சீ பெட்டில் வந்து ஒயிட் கலர் மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்போது இந்த ஒயிட் கலர் ஸ்னெயில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இட் வாஸ் அ பிளெண்ட். பிளெண்ட்னா என்ன, அப்படியே கெமிலியான் தன்னை இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் மாற்றிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் சாண்டோட
இந்த பர்டிகுலர் ஒயிட் கலர் ஸ்னெயில் என்ன ஆகுதுன்னா பிளெண்ட் ஆகிறதுனால ப்ரெடேட்டர்ஸ்னால ஈஸியாக அதை என்ன பண்ண முடியலன்னா அப்சர்வ் பண்ண முடியாது. அப்போ இது வந்து என்ன ஆகும், தப்பிச்சுக்கும். இங்கே பிளாக் கலர் சொன்னேன். பிளாக் கலர் அந்த பிளாக் பாறைகள்லாம் இருக்கு இல்லையா, பாறைகளோட போய் பிளெண்ட் ஆகிடும்போது அதுவும் ப்ரெடேட்டர்ஸ் வந்து எஸ்கேப் ஆயிடுது. பட் திஸ் ப்ரௌன் கலர் வில் பி விசிபிள் இன் போத் த ராக் ஆஸ் வெல் ஆஸ் இன் த ஒயிட் சாண்ட். அப்போ இன்டர்மீடியேட் என்ன ஆகுது, எஸ்கேப் ஆக முடியாது. இட் வில் பி what it can't able to survive அப்படினு சொல்றோம். see இந்த இடத்துல எடுத்துக்கிட்ட அப்படினு பார்த்தனா, see I told you this is white color, this is black color. இந்த இன்டர்மீடியேட்ல என்ன ஆகுது அப்படினு பார்த்தனா, the brown color will not selected by a nature, it is eliminated by the nature. அப்ப இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லோவும் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ஹையும் இருக்கும். இன்டர்மீடியேட் எலிமினேட் ஆயிருது அப்படினு சொல்றோம். so this is the best example for what, disruptive selection அப்படினு சொல்றோம். so that's it about the major types of natural selection. it will be very easy for you. பார்க்க தான் பெருசா இருக்க மாதிரி இருக்கும். இந்த கான்செப்டை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படினா it will be very easy for you. okay, so that's about the nature selection. so புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். environment firstல மாறாது, செகண்ட்ல படிப்படியா மாறும், மூணாவதுல ஒரே மாதிரி ஹோமோஜெனஸா இருக்கிறது ஹெட்ரோஜெனஸா மாறிடுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்ல இன்டர்மீடியேட்டை தான் செலக்ட் பண்ணும், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் டெலிட் ஆயிடுது, எலிமினேட் ஆயிடுது. நடுவில் என்ன ஆகுதுன்னா ஒரே டைரக்ஷன்ல இங்க இருக்கிறது அப்படி போய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். மூணாவதுல பார்த்தா அப்படின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் செலக்ட் பண்ணுது, ஆவரேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா டெஸ்ட்ராய், எலிமினேட் பண்ணிடுதுங்கிறதா நம்மளோட ஸ்டோரி. ஓகேவா, தட்ஸ் இட். அடுத்து பார்த்தோம்னா we are going to see the other types of natural selection. other types of natural selection எடுத்துக்கிட்டு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா two types are there. the one is a group selection and the one is sexual selection. group selection என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட trait அதோட பிஹேவியரை பேஸ் பண்ணி எப்படி அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அதை ட்ரைட்ஸை பாஸ் பண்ணி கொண்டு போகுதுங்கிறது குரூப் செலெக்ஷன். ஒரு குரூப்பாக ஒரு பாப்புலேஷனில் எப்படி த ட்ரைட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர். செக்ஷுவல் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு செக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் வந்து ஒரு பாப்புலேஷனில் ஒரு செக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் இதோட ஆப்போசிட் செக்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா சர்ச் பண்ணுது, எதுக்காக, மேட்டிங்காக. ஸோ அந்த டைப் ஆஃப் செலெக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செக்ஷுவல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபர்தராக திஸ் குரூப் செலெக்ஷன் இஸ் டிவைடட் இன்டு two types. the one is altruism. புக்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், SIMனு கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவலி இட் இஸ் ISM. ஓகே, altruism. the another one is kin selection. kin selection is a type of altruism னே சொல்லலாம். kin selection நம்ம ஹாப்ளோடிப்ளாய்டி மெக்கானிசம் 4th லெசன்ல பார்த்தோம் இல்லையா. ஹனி பீயை பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க்கர் பீ என்ன பண்ணுது, there was a kin selection. குயின் பீயோட ரீப்ரொடக்டிவ் சக்ஸஸுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்குது, தன்னை பற்றி கூட இது பாதர் பண்ணாமல் it is live for, it is care for the other organism, தன்னோட ரிலேஷன்ஸ்க்கு வந்து கேர் பண்ணுறதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ there is a kin selection. it is based on the reproductive rate. அடுத்த ஆர்கானிசத்தோட ரீப்ரொடக்டிவ் ரேட், சக்சஸிவ் ரேட்டுக்கு வந்து இது பாடுபடுது, அது கின் செலெக்ஷன். ஆல்ட்ருயிசம்னா என்ன அப்படின்னா தனக்காக இல்லாமல் மற்ற ஆர்கானிசத்தோட கேர் பண்ணி வாழ்றது வந்து ஆல்ட்ருயிசம்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த போத் டைப்ஸ் கம்ஸ் அண்டர் த குரூப் செலெக்ஷன். இதை தனியாக 2 மார்க்லையோ 3 மார்க்லையோ கேட்கலாம், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் அபவுட் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ மைக்ரோ எவல்யூஷனில் மொத்தம் 4 ஃபோர்ஸஸ் பார்த்தோம். ஒன்று நேச்சுரல் செலெக்ஷன், ரெண்டாவது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், மூணாவது மியூட்டேஷன், நாலாவது ஜீன் ஃப்ளோ. இதை நேச்சுரல் செலெக்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we are going to see about the gene flow, genetic drift and the mutation. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ நல்லா கவனி, சரியா. The next is about the gene flow. gene flow-வை பொறுத்த வரைக்கும் ஒரு எவல்யூஷனோட ஸ்ட்ராங் ஏஜென்ட்னு எதை சொல்லலாம் அப்படின்னா ஜீன் ஃப்ளோவை சொல்லலாம். ஜீன் ஃப்ளோனா என்ன, the gene is flowing, அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு போகுதுன்னு சொல்கிறோம்ல, சாரிப்பா ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஆர்கானிசத்தோட ஒரு இண்டிவிஜுவலோட கேமிட்ஸோ இல்லை ஒரு இண்டிவிஜுவலே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகுது, அந்த ஜீன் வந்து மூவ் ஆகி போகுது அப்படின்னு சொல்கிறோம். இட் கேன் பி ஹேப்பன் த்ரூ அ இமிக்ரேஷன் ஆர் எமிக்ரேஷன். உடனே இமிக்ரேஷன் இன் உள்ளே வர்றது, ஒரு பாப்புலேஷன் வேற ஒரு பாப்புலேஷன்லேருந்து உள்ளே வர்றது, அவுட்னா இந்த பாப்புலேஷன்லேருந்து வெளியே போகிறது, இதை நம்ம என்ன சொல்கிறோம், இமிக்ரேஷன் எமிக்ரேஷன் சொல்கிறோம். அப்படி மாறி போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புது நியூ அல்லில் கேன் ஃபார்ம், இல்லை ஆல்ரெடி அங்கே எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய அல்லோட ப்ரொபோர்ஷன் வீதம் என்ன ஆகலாம் அப்படின்னா மாறலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி டோல்ட் இஸ் ஸ்ட்ராங் ஏஜென்ட் ஆஃப் த எவல்யூஷன் சொன்னோம் இல்லையா. இப்போ ஒரு மலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இங்கே எல்லாமே கேபிட்டல் ஏ, இந்த பீட்டில் வந்து இட் இஸ் அ டாமினன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா.
டாமினன்ட் அல்லீல் இருக்கக்கூடிய அந்த பீட்டில் இட் இஸ் மைக்ரேட்டிங் டுவர்ட்ஸ் த ஆரோ பாரு, இந்த என்விரான்மெண்ட்லேருந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கு போகுது. இந்த என்விரான்மெண்ட்டில் என்ன இருக்குது, ரெசசிவ் கேரக்டர் இருக்குது, நம்ம பிளாக்கு கிரேன்னு வச்சுக்கலாம். இந்த ரெசசிவ் கேரக்டர் இருக்கக்கூடியது இது போகும்பொழுது போத் ஆர் கெட்டிங் வாட் மேட்டிங் நடக்கும் பொழுது, அப்போ இங்கே ரெசசிவ் ஏ மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இந்த கேபிட்டல் ஏ கூட இது மேட் ஆகும்போது என்ன ஆகும், கேபிட்டல் ஏ ஒன்று ஸ்மால் ஏ ஒன்று உருவாகும். அப்படி உருவாகும் போது என்ன கலரில் இருக்கும், பிளாக் கலரில் தான் இருக்கும் இல்லையா. அப்போ அங்கே பிளாக் கலரோட எண்ணிக்கை அங்கே என்ன ஆகுது, மாறுது. கிரேவாக இருக்கக்கூடிய இடத்துல பிளாக் கலரும் உருவாகலாம், இல்லை இதே ஜீனில் ப்ரொபோர்ஷன் லெவலும் மாறுபடலாம்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அ ஜீன் ஃப்ளோ. அண்டர்ஸ்டுட்? திஸ் கேன் பி ஆஸ் இன் 3 மார்க். நோட் பண்ணிக்கும். த நெக்ஸ்ட் இஸ் பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸியான டாபிக் கூட, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொல்லலாம். இட்ஸ் அ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். வாட் இட் இஸ் அ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். ஸோ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னா தமிழில் ஜீன் நகர்ந்து போகிறதுன்னு சொல்லுவோம். இதை இதை வந்து சீவோல் ரைட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். why we are calling as a சீவோல் ரைட் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா இதை வந்து சொன்னவங்க யார் அப்படின்னா சீவோல் ரைட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். ஓகேவா. ஸோ இட் கேன் பி அக்கர் பை சான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அல்லீல் ஃப்ரீக்வன்சியில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா ஏதாவது சான்ஸ்னால தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ப்ராபப்ளி லார்ஜ் பாப்புலேஷன், எல்லா விதமான பாப்புலேஷன்லையுமே ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் நடக்கும். ஆனால் அதிகமாக எங்கே நடக்கும் அப்படின்னா இட் இஸ் இன் அ ஸ்மால் பாப்புலேஷன். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா பின்னாடி ஹார்டி-வைன்பெர்க்னு வரும், அதில் நான் உனக்கு என்னென்னு சொல்கிறேன். அப்போ மேக்ஸிமம் இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் எந்த பாப்புலேஷனில் நடக்குது, ஸ்மால் பாப்புலேஷனில் தான் நடக்குது. அப்போ அந்த அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மால் பாப்புலேஷனில் இட் இஸ் கெட்டிங் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனட்டிக் ட்ரிஃப்டில் மொத்தம் 2 பிரின்சிபல்ஸ் இருக்குது. என்ன இருக்குது, தேர் ஆர் 2 principles. So there are 2 principles comes under the genetic drift. இதுவே தனியாக 2 மார்க்லையோ 3 மார்க்லையோ கேட்கலாம். என்னென்னா one is a bottleneck effect, another one is founders effect. அங்கேயும் பார்த்தா பாறைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த பாறைகளை நல்லா கவனி. கேபிட்டல் ஏங்கிற ஃப்ரீக்வன்சி வந்து 0.3 இருக்குது, அந்த டார்க் கலர் பிளாக். ஸ்மால் ஏ வந்து 0.7 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே சர்வைவ் ஆகி போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மால் ஏவோட எண்ணிக்கை என்ன ஆயிடுது, ஃப்ரீக்வன்சி அதிகமாகிடுது, கேபிட்டலோட ஃப்ரீக்வன்சி வந்து குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறோம். அதை நான் எப்படின்னு உனக்கு சொல்கிறேன் பாரு. ஒரு பாட்டில் இருக்குது சரியா, உனக்கு புரிகிற மாதிரி ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த பாட்டிலில் பெபிள்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் தெரியும் இல்லையா. ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது, க்ரீன் கலர் ஸ்டோன்ஸும் இருக்குது, ஆரஞ்சு கலர் ஸ்டோன்ஸும் இருக்குது, ப்ரௌன் கலர் ஸ்டோன்ஸும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாட்டில் நான் அப்படியே பாட்டில் என்ன பண்ணுறேன், கமுத்தும் பொழுது இந்த பாட்டில் நெக் எப்படி இருக்குது, இட் இஸ் நேரோ. பாட்டில் நெக் எப்படி இருக்குது, நேரோவாக இருக்குது. அப்போ இது வழியாக எல்லா பெபிள்ஸுமே வந்துருமான்னு கேட்டால் கிடையாது, ஒன்லி a few. இப்போ என்ன வருது, ஆரஞ்சு மட்டும் வெளியே வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு வெளியே வந்துடுச்சு அப்படின்னா திஸ் ஆரஞ்சு இஸ் அ ஸ்மால் பாப்புலேஷன். புக்கில் கொடுத்துருப்பாங்க பாரு, அந்த பாறைகளில் 2 ஸ்மால் ஏ இருக்கக்கூடிய இந்த ரெசசிவ் பீட்டில்ஸ் மட்டும் பை சான்ஸ்னால என்ன ஆயிடுது, வேற பாப்புலேஷனுக்கு நகர்ந்து போயிடுது. அப்படி நகர்ந்து போகும்போது அந்த ஸ்மால் ஏவோட எண்ணிக்கை தான் அங்கே என்ன ஆகுது, அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல இருக்க அந்த பர்டிகுலர் ஆரஞ்சு பெபிள்ஸ் மட்டும் வெளியே வந்துடுது, இது ஒரு ஸ்மால் பாப்புலேஷன். இப்போ இந்த ஸ்மால் பாப்புலேஷன் என்ன ஆகும், அந்த போகிற என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணும்போது அல்லீல் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுது, மாறுது. அப்போ இந்த 3மே தனக்குள்ளே மேட் பண்ணிக்கும் பொழுது இதோட பாப்புலேஷன் என்ன ஆகிட்டே போகுது, அதிகமாகிக்கிட்டே போகும். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாட்டில் நெக் எஃபெக்ட். ஒரு லார்ஜ் பாப்புலேஷன்ல இருந்து ஒரு சான்ஸ்னால ஒரு ஸ்மால் பாப்புலேஷன் பிரிஞ்சு வருது, வந்த அந்த ஸ்மால் பாப்புலேஷன் இஸ் மேட்டிங் வித் ஈச் அதர் அண்ட் கன்வெர்ட் இன்டு a large population அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இப்போ எடுத்துக்கிட்ட அப்படின்னா 100% இப்போ இந்த பாட்டிலோட சைஸ் இருக்குது, 100% ஒரு ஆர்கானிசம் வாழுது. ஏதோ ஒரு நேச்சுரல் கெலமிட்டிஸ்னால இல்லை ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால இங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்லாம் அழிஞ்சு போய் ஒரு குறிப்பிட்ட ஆர்கானிசம் மட்டும் என்ன ஆயிடுது அப்படின்னா இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் தட் பர்டிகுலர் பிளேஸ். அதாவது 100% இருந்த ஒரு ஆர்கானிசம் பாட்டில் நெக்கோட அளவுக்கு வந்துடுது, 25% வந்துடுது. அப்படி வந்து 25% எந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு நகர்ந்து போச்சோ அங்கே தன்னை அடாப்ட் பண்ணிக்குது. அப்போ ஒரு அல்லீல்ஸில் சேஞ்சஸ் நடக்குது, அது தனக்குள்ளே என்ன பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா
ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. மேட் பண்ணும்பொழுது இது ஒரு தனியாக இந்த 25% மேட்டிங் மூலமாக 100%ஆக மாறிடும். அப்போ இந்த மாறின ஒரு பெரிய பாப்புலேஷனாக மாறின ஒரு ஸ்பீஷியஸ் ஆல்ரெடி இந்த பாட்டில் லெவலில் இந்த ஸ்பீஷியஸ் கூட மேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. என்ன காரணம்? இது 25% பிரிஞ்சு போனது ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை என்ன பண்ணிக்கிச்சு, அடாப்ட் பண்ணி இதோட ஜீன் ஃப்ரீக்வன்சி என்னாச்சு, மாறுச்சு. அப்படி மாறும் பொழுது இட் ஃபார்ம்ஸ் அ நியூ ஸ்பீஷியஸ். அப்போ உருவான 100% ஃபார்ம்ஸ் அ நியூ ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் பாட்டில் நெக் எஃபெக்ட். இப்போ இந்த ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு பெரிய பாப்புலேஷன் உருவாருக்கு பேஸ் எது? இந்த 25% தான். இந்த 3 பெபிள்ஸ் தான் பெருசாச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த 25% தான் ஃபவுண்டர்னா என்ன, அந்த ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இப்படி ஒரு பாப்புலேஷன் உருவாகிறதுக்கு பேஸ் எது? இந்த 25%. அப்போ இதுதான் ஃபவுண்டராக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் கிளியர்லி. பாட்டில் நெக்குங்கிறது 100% இருந்துச்சு. அங்கே ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்படும் போது அதுலேருந்து பாட்டில் நெக் அளவுக்கு அந்த ஸ்பீஷியஸ் குறுகிருச்சு. அதனால தான் பாட்டில் நெக்குங்கிறாங்க. அந்த ஸ்பீஷியஸ் ஃபவுண்டராக இருந்து அதுகளுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடந்து மேட் பண்ணிக்கும் பொழுது ஒரு நியூ ஸ்பீஷியஸாக 100% லார்ஜ் சைஸை உருவாக்குது. அதுதான் இங்கே ஸ்மால் பாப்புலேஷன் சொல்கிறோம். ஸ்மால் பாப்புலேஷனுக்கு தான் இது எக்ஸாக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தட்ஸ் இட் அபவுட் அ genetic drift. Okay, that's it. The next topic is about a mutation. What it is? Mutation. மியூட்டேஷன்னா நமக்கே தெரியும், சடன் சேஞ்சஸ் இல்லையா? ஏதோ ஒன்றில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சடன் சேஞ்சஸ் நடக்குது. அப்படி சடன் சேஞ்சஸ் நடக்கும்போது அதில் அந்த ஜீன் ஃப்ரீக்வன்சி அல்லீல் ஃப்ரீக்வன்சி மாறுமா அப்படின்னு கேட்டால் இட் வில் பி கெட் கன்வெர்டட். ஓகேவா? அப்போ திஸ் இஸ் த ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் ஆல் த ஜெனட்டிக் வேரியேஷன் சொல்லும். ஜீன் லெவலில் நடக்கக்கூடிய எல்லா வேரியேஷன்லையுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இட் இஸ் த ஒரிஜினல் சோர்ஸ். மியூட்டேஷன் நடக்கிறதுனால தான் அந்த இடத்துல வேரியேஷனே உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தா அப்படின்னா மியூட்டேஷனோட ரேட் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி லோ இன் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம். நிறைய ஆர்கானிசமில் மியூட்டேஷன் ரேட் எப்படி இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. அப்போது ஒரு ஆர்கானிசமில் மியூட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் பெரிய அளவில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படிங்கிறது தான் மியூட்டேஷன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் 4 டாபிக் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. எது we saw about this natural selection, gene flow, genetic drift and the mutation. இதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் பார்க்க போகிறோம். அதோடு இன்றைக்கி முடிச்சிடலாம். The next is a Hardy-Weinberg principle. Hardy-Weinberg principle அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி we should know what is population genetics. ஸோ இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாரு. பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா ஒரு பாப்புலேஷனில் அந்த ஜீன் ஃப்ரீக்வன்சியை பற்றி படிக்கக்கூடியது தான் நம்ம பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாப்புலேஷனில் அந்த ஜீன் லெவலில் எப்படி இருக்குது, ஜீன் பூல் எப்படி இருக்குது, அதில் ஃப்ரீக்வன்சி லெவல் என்ன அப்படின்னு படிக்கிறது தான் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். ஸ்டடி ஆஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜீன்ஸ் இன் அ பாப்புலேஷன் இஸ் கால்ட் அஸ் அ பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். இது உனக்கு நான் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உன் புக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக கதைகளாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஃபாக்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ஹியூமனில் இருக்கக்கூடிய வாட் இட் இஸ் பாக்டீரியாஸ் ஆகட்டும், இல்லை மெடோஸ் அங்கே இருக்கக்கூடிய கிராஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே எவல்யூஷன் அப்படிங்கிற ஒன்று என்ன ஆகுது அப்படின்னா நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எவல்யூஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா whether it undergoes a mutation, whether it undergoes a genetic drift, whether there is a gene flow, கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும்? எவல்யூஷன் நடக்கும். அப்போ எல்லாத்தையுமே எவல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் எடுத்துக்கிற ரொம்ப லைட் கலர் ஃபர், கிரே ஃபரில் இருக்குது. அப்புறம் அது பிளாக் ஃபர்ராக மாறுது. ஃபர்னா என்ன? அந்த ஸ்கின், அந்த ஹேர் இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு பிளாக் ஃபர்ராக மாறுது. அப்போ இது ஒரு எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த எவல்யூஷனில் ஒன்று ஃப்ரீக்வன்சிஸ் என்ன இருக்கலாம்? சேஞ்ச் ஆகிருக்கலாம். அப்படி ஃப்ரீக்வன்சிஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் இதில் என்ன நடக்குது? எவல்யூஷன் நடக்குது. பட் அந்த ஃப்ரீக்வன்சியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, கான்ஸ்டண்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே எவல்யூஷன் நடக்காதுன்னு சொல்கிறது தான் Hardy-Weinberg. இப்போ நம்ம ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன்? ஸ்மால் பாப்புலேஷனில் தான் இது நடக்கும்னு சொன்னேன் இல்லையா? பட் எந்த ஒரு பாப்புலேஷனில் whether it is large number in size பெருசாக இருக்கோ, லார்ஜ் பாப்புலேஷனாக இருக்கோ, அங்கே தான் Hardy-Weinberg பிரின்சிபல் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மால் பாப்புலேஷனுங்கிறது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், லார்ஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது we can say it as a Hardy-Weinberg law. ஓகேவா? அப்போது Hardy-Weinberg லாவை யார் உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா G.H. Hardy and W. Weinberg. This person is from UK, he is from German. They both were independently gave their ideas about this Hardy-Weinberg principle in the year 1908. So 1908 these both
scientists will give their independent ideas about the what Hardy-Weinberg principle. இப்போ தனியா 2 மார்க்ல கேட்கலாம் இல்ல 3 மார்க்ல கேட்கலாம். வாட் இஸ் Hardy-Weinberg law? வாட் இஸ் Hardy-Weinberg law அப்படின்னு கேட்டா நீ என்ன எழுதணுங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த Hardy-Weinberg law அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னே சொல்லலாம். ஓகேவா? அப்போ Hardy-Weinberg law பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அங்க என்ன நடக்காதுன்னா எவல்யூஷன் நடக்காது. என்ன நடக்காது? எவல்யூஷன். நான் என்ன காரணம் சொன்னேன்? அல்லீல்ஸ்லையோ ஜீன்ஸ்லையோ ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த சேஞ்சஸ் நடந்தால் தான் அங்கே எவல்யூஷன் நடக்கும். இப்போ அங்கே சேஞ்சஸே நடக்கலை, தட் வாஸ் அ ஸ்டேபிள், இட் வாஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்போ அங்கே என்ன இருக்காது? எவல்யூஷன் இருக்காது. ஸோ தெர் இஸ் நோ எவல்யூஷனரி சேஞ்ச். Hardy-Weinberg law பொறுத்த வரைக்கும் என்ன இல்லை? எவல்யூஷனரி சேஞ்ச் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அல்லில். ஒரு அல்லிலோட ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா இப்போ நம்ம ஒரு 12 மேட்ச் விளாட்றோம் அப்படின்னா 12ல் 9 வின் பண்ணிட்டோம் அப்படின்னா 9/12, தட் இஸ் அ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அப்போது ஒரு அல்லில்ஸோட ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் ஒரு அல்லில் ஃப்ரீக்வன்சி ஸ்டேபிளாவோ, இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், ஸ்டேபிளாவோ கான்ஸ்டன்ட்டாவோ இருக்கும். எப்போ? ஃப்ரம் அ ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து ஜென்ரேஷன் போய்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய அதே ஃப்ரீக்வன்சி தான் அடுத்த ஜென்ரேஷன்லையும் இருக்கும். The same frequency will be passed on to the next generation. So generation to generation frequency என்ன ஆகாது? மாறாது. There won't be a change. It will be a stable, it will be a constant. So it does not lead to a evolution. அதுதான் Hardy-Weinberg law. அப்போ எப்போ இந்த சேஞ்சஸ் நடக்காது அப்படின்னு கேட்டால் அப்படின்னா see factors affecting this Hardy-Weinberg law 2 மார்க்ல கேட்டாங்கன்னா என்ன எழுதுவேன்னா மியூட்டேஷன், ஜீன் ஃப்ளோ, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், நேச்சுரல் செலெக்ஷன். இந்த 4 தான் இப்போ பார்த்தோம். எக்ஸ்ட்ராவா ஒன்று ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். வாட் இஸ் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன்? இப்போ 2 பேரண்டோட இருக்குது அப்படின்னா ரெண்டுமே கிராசிங் ஓவர் நடக்குது, மியோசிஸ். அப்போது கிராசிங் ஓவர் நடக்கும்போது அங்கே நடக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? ரீகாம்பினேஷன் சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக அங்கே சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா? அப்போ இந்த 5 ஃபேக்டர்ஸ் தான் Hardy-Weinberg law அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அப்போ Hardy-Weinberg law எப்போ அப்ளிகபிள்னு கேட்டேன்னா ஒரு பாப்புலேஷனில் தீஸ் 5 factors should absent, should not be there. நோன்னு போட்டு கிராஸ் போட்டிருக்கோம் இல்லையா? நோ, இட் should not be there. ஸோ அங்கே இருக்க ஆப்சன்ஸ், இது வந்து ஆப்சன்ஸுக்காக போட்டிருக்கேன். அப்போது அந்த பர்டிகுலர் இது நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த இடத்துல நம்ம நோன் மட்டும் வச்சுக்கலாம். there's no mutation, there's no gene flow, there is no genetic drift, there is no genetic recombination, there is no natural selection pressure on the particular population. அப்போ இந்த 5மே நோ அப்படிங்கிற கண்டிஷனில் கண்டிப்பாக அந்த பாப்புலேஷனில் அல்லேல் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? ஸ்டேபிளாக தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன்? மியூட்டேஷனா என்ன? சேஞ்சஸ் நடக்குது. அப்போ அந்த சேஞ்சஸ் நடக்கலை அப்படின்னா அது எப்படி தான் இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஜீன் ஃப்ளோலாம் என்ன சொன்னேன்? இமிக்ரேஷன், எமிக்ரேஷன். அதுவே மூவ் ஆகலை அப்படிங்கும் போது கண்டிப்பாக அங்கே சேஞ்சஸ் இருக்காது. அப்போது இட் வில் பி கான்ஸ்டன்ட். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டும் அதே தான் சொன்னேன் இல்லையா? ஒரு பர்டிகுலர் சான்ஸ்னால ஒரு சின்ன பாப்புலேஷன் மூவ் ஆகி போகிறது, அப்பையும் சேஞ்சஸ் நடக்கும். பட் இங்கே அது நடக்கலை அப்படின்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ நேச்சர் செலக்ட் பண்ணல, எல்லா ஆர்கானிசமே அங்கே ஃபிட்டு தான் சர்வைவ் ஆகுது அப்படிங்கும்போது இட் வில் பி கான்ஸ்டன்ட். ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன்னா என்னன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த 5 ஃபேக்டர்ஸும் ஆப்சண்ட்டாக இருக்கும் பொழுது this particular population or a frequency will be stable and constant. This is called as Hardy-Weinberg law. This is called as what? Hardy-Weinberg law. ரொம்ப ஈஸி தான், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீ அதை 3 மார்க்கில் பார்த்துக்கோ சரியா? தனியாக டெஃபினேஷன். அடுத்து பார்த்தா அப்படின்னா இந்த Hardy-Weinberg law வந்து ஒரு ஈக்குவேஷனில் நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. p + q whole square is equal to p square plus 2pq plus q square அப்படின்னு. இது என்ன மீன்ஸ்? இங்கே 1 அப்படின்னா உன் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாரு, p plus q is equal to 1. p plus q is equal to what? 1. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா p is equal to 1 minus q னு சொல்லலாம், இல்லை q is equal to 1 minus p னும் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏ அப்படிங்கிற அந்த டார்க் பீட்டில் 0.3 ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னா அந்த ஏங்கிறத நம்ம பி எடுத்துக்குவோம். கேபிட்டல் ஏ டாமினண்ட்டை பின்னு எடுத்துக்கிறோம். ரெசசிவ் ஸ்மால் ஏவை க்யூன்னு எடுத்துக்கிறோம். இது 0.3 இருக்குது ஃப்ரீக்வன்சி, இதோட ஃப்ரீக்வன்சி 0.7 இருக்குது அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 1. அந்த சம் டோட்டல் வந்து 1 இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டான்ஸால் உனக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்ததில் பார்த்தா அப்படின்னா அது ஈக்குவேஷன் நான் சொன்னேன், p plus q whole square is equal to p square plus 2pq plus what? q square. அப்போ இதை நம்ம எப்படி வந்து நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு p அப்படின்னா என்ன, q அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம டாமினன்ட் அப்படிங்கும்போது நார்மலாக எந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம்? கேபிட்டல் ஏல மென்ஷன் பண்ணுவோம். எதில் மென்ஷன் பண்ணுவோம்? கேபிட்டல் ஏ. சி ஹியர், நல்லா பாரு. இப்போ p அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் டாமினன்ட் அல்லீல். யூஸ்வலாக we will mention in the letter capital A. அப்போ அந்த கேபிட்டல் ஏக்கு பொதுவாக இங்கே என்ன இருக்குது? p இருக்குது.
அப்போ Q அப்படிங்கிறது என்னது frequency of recessive allele. அப்போ recessive நம்ம யூஸ்வலாக என்ன லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம் ஸ்மால் a. எதில் மென்ஷன் பண்ணுவோம் ஸ்மால் a. அப்போ p ஸ்கொயர்னா என்ன இந்த டாமினன்ட்டு அப்படியே ஸ்கொயராக இருக்கும் இல்லையா. அப்போது the p square is homozygous dominant individual. எதில் percentageல. அப்போ நீ என்ன சொல்லணும் percentage of homozygous dominant individual. ஆல்ரெடி pங்கிறது dominant தான். அப்போ அந்த dominant ரெண்டா வருது அப்படின்னா it is homozygous same இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவ capital A capital A அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து Q square. Q square அதுதான் percentage of homozygous recessive individual. frequency நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் சொல்கிறத நீ நோட் டவுன் பண்ணிக்கோ. frequency of homozygous recessive what individual அப்படிங்கிறோம். அப்போ ரெசசிவ்ங்கிறது என்ன இங்கே ஸ்மால் ஏவா. அப்போ 2 ஸ்மால் ஏ வந்துடும் Q ஸ்கொயருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2PQக்கு போட்டுக்கிறேன். Pங்கிறது ஒரு இது Qங்கிறது ஒரு Pங்கிறது என்னது டாமினன்ட் Qங்கிறது ரெசசிவ். அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா heterozygous டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டாமினண்ட்டும் இருக்குது ரெசசிவ் இருக்குது. ஸோ இட்ஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் heterozygous individual. இதை நம்ம எதில் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. வாட் இஸ் தட் கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ். இதை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இட் வில் பி அப்ளிகபிள். உனக்கு வந்து புரியும். இதை 5 மார்க்கில் கேட்பாங்க அந்த பர்டிகுலர் சம்மேஷன்லேருந்து. they will be asked definition கொடுத்து நீ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஈஸியாக உனக்கு இப்போ நீட் லெவலில் ஒரு கொஷின் எடுத்திருக்கேன். இந்த கொஷினை வச்சு எப்படி மிஸ் அப்படி உனக்கு சும்மா அந்த P ஸ்கொயர் Q ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருப்பாங்க. பட் நம்ம கிளியராக எக்ஸாம்பிள்ஸை வச்சு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போது எக்ஸாம்பிள் பாரு MN சிஸ்டம் ஆஃப் பிளட் குரூப். பிளட் குரூப்போட MN சிஸ்டம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா MN அப்படிங்கிறதுக்கான ஃப்ரீக்வன்சியை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அல்லீல் M அல்லீலுக்கான ஃப்ரீக்வன்சி இதை கேவ 0.7. N அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சிக்கான இது வந்து 0.3ன்னு கொடுத்துருக்காங்க. பட் தே ஆஸ்க்ட் us to find out the frequency of heterozygous individual. heterozygous இண்டிவிஜுவலோட ஃப்ரீக்வன்சியை வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சி கொஷின் மார்க் போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்ட அப்படின்னு பார்த்தோன்னா சி ஆல்ரெடி ஐ டோல்டு இது M is dominant. இங்கே கேபிட்டல் ஏ சொன்னேன் இல்லையா அதுதான் இங்கே M. அப்போ நம்ம எதில் மென்ஷன் பண்ணுறோம் Pயில் மென்ஷன் பண்ணுவோம். this N is the recessive. அப்போ எதில் மென்ஷன் பண்ணுறோம் Qவில் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ Pயோட வேல்யூ என்ன M வேல்யூ தான். வாட் இஸ் M வேல்யூ 0.7. ஸோ P is equal to 0.7. உன் புக்கில் அங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கேபிட்டல் A is equal to 0.3ன்னு கொடுத்துருப்பாங்க. இது நான் உனக்கு நானாக ஒரு வேல்யூ கொடுத்து சம் கொடுத்துருக்கேன் சரியா. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. உனக்கு இங்கே 0.3 இருக்கும் இங்கே 0.7 இருக்கும். ஸோ here P is equal to 0.7 Q is equal to 0.3 வேல்யூ எடுத்துட்டோம் இல்லையா. நமக்கு இப்போ எதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ரீக்வன்சி ஆஃப் heterozygous. அப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளிகபிள் பண்ணும்போது heterozygous என்னது ஆக்சுவலாக 2PQ என்னது 2PQ. அப்போ அந்த 2PQவை எழுதிக்கிறோம். அப்போ 2 into Pயோட வேல்யூ என்ன 0.7 Qவோட வேல்யூ என்ன 0.3. அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 7 to 14 14 to 3 பண்ணும்போது 0.42 வரும். வாட் இஸ் த வேல்யூ 0.42. இது கரெக்டான நம்ம அந்த ஃபார்முலாவில் வச்சு ஈக்குவேஷனில் வச்சு நம்ம கிராஸ் செக் பண்ண போகிறோம். வாட் இஸ் த ஃபார்முலா ஈக்குவேஷன் P ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ ப்ளஸ் Q ஸ்கொயர். ஓகே வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் P 0.7. அப்போ 0.7 ஸ்கொயர் 2PQ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். வாட் இஸ் த 2PQ வேல்யூ 0.42. தட் மீன்ஸ் 2 into 0.7 into 0.3. ஸோ 0.42 வந்துருச்சு இல்லையா. Qவோட வேல்யூ என்ன 0.3. அப்போ 0.3 ஹோல் ஸ்கொயர். அப்போ 0.7 நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது இட் இஸ் 0.49 இல்லையா. அதே மாதிரி 0.42 நமக்கு கிடச்சிருச்சு 2PQ வேல்யூ. Q ஸ்கொயருக்கு என்ன 0.3 ஸ்கொயர் பண்ணும்போது 0.9. அப்போ நம்ம பர்சன்டேஜில் எடுக்கணும். நான் P ஸ்கொயர் Q ஸ்கொயர் 2PQ இங்கே கீழே சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த P ஸ்கொயர் Q ஸ்கொயர் 2PQவில் எதில் எடுக்கிறோம் பர்சன்டேஜில் எடுக்கிறோம். அப்போது இந்த இடத்துல ஃபார் 0.49 பர்சன்டேஜ் நான் எடுக்கும் பொழுது how much it will come 49%. இங்கே 0.42க்கு பர்சன்டேஜ் எடுக்கும்போது 42%. 0.09% எடுக்கும்போது 9% தனியாக பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போ இந்த பர்சன்டேஜில் நம்ம ஆட் பண்ணால் 100% வருது இல்லையா. தட் இஸ் த சம்மேஷன் இஸ் வாட் த வேல்யூ வி கெட் இஸ் 1 here.
வேல்யூ we get is 1 அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் திஸ். இப்படி தான் நம்ம இதை கிராஸ் செக் பண்ணுறோம். இதுதான் இதோட வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி ஒரு அனிமல் தனக்குள்ளே மேட் பண்ணிக்கும் போது ரேண்டமாக மேட்டிங் நடக்கும் பொழுது அந்த பேரண்ட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து அடுத்த ஜென்ரேஷனில் ஆஃப் ஸ்ப்ரிங்கில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதே ஃப்ரீக்வன்சிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லை இட் வாஸ் கெட்டிங் சேஞ்சா அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இங்கே சேஞ்சஸ் நடக்கக்கூடாது. சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா இட் டஸ் நாட் கம் அண்டர் த Hardy-Weinberg law அப்படிங்கிறோம். ஓகே, தட்ஸ் இட் அபவுட் திஸ். ஸோ இது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா யூ கேன் பிங் மீ. ஓகே, த நெக்ஸ்ட் இஸ் Hardy-Weinberg assumption. இது தனியாக உனக்கு they can asked in 3 mark or else it can be asked in 5 mark. ஸோ இதை தனியாக நீ படிச்சுக்கோ. அப்போது ஹெட்டிங்ஸ் பாரு. இதோட அசம்ஷன் என்னென்ன அப்படின்னா ஒன்று நோ மியூட்டேஷன், the next is a random mating, the third is no gene flow, the fourth is the population size will be larger, the fifth is no natural selection. அப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்ட அப்படிங்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு நோ மியூட்டேஷன். ஒரு மியூட்டேஷன் இங்கே நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். Hardy-Weinberg law அப்ளிகபிளாக இருக்குது ஒரு பாப்புலேஷனில் அப்படின்னா அங்கே என்ன நடக்கூடாது? மியூட்டேஷன் நடக்கக்கூடாது. மியூட்டேஷன் நடக்கலை அப்படின்னா அந்த ஜீன் லெவலில் எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. ஒரு ஜீன் டூப்ளிகேட்டும் ஆகக்கூடாது, ஒரு ஜீன் டெலிட்டும் ஆகக்கூடாது. அப்போ அந்த சேஞ்சஸ் நடக்காமல் இருந்தால் மட்டும்தான் அது அல்லீல் ஃப்ரீக்வன்சியிலே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது ரேண்டம் மேட்டிங். ரேண்டம் மேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஜீனோடைப் அது பண்ணாமல் என்ன பண்ணுது அப்படின்னா ரேண்டமாக அதோட பாப்புலேஷனுக்குள்ளது என்ன பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மேட் பண்ணிக்குது. அப்படி மேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த கேபிட்டல் ஏ இருக்கக்கூடிய ஒரு ஜீனோடைப்பு 2 ஸ்மால் ஏ இருக்கிறது கூட மேட் பண்ணும்பொழுது ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏ உருவாகுது. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் சேஞ்ச் ஆகாமல் இருக்கலாம். சி டபுள் கேபிட்டல் ஏ, திஸ் இஸ் டாமினன்ட், திஸ் ஸ்மால் கேபிட்டல் 2 வந்து ரெசசிவ் 9%. இது என்னது? டாமினன்ட் தான் சொல்லுவோம். ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏ ஹெட்ரோசைகஸாக இருந்தாலும் இட் இஸ் அ டாமினன்ட். அது 42%. இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது ரேண்டம் மேட்டிங். த நெக்ஸ்ட் இஸ் நோ ஜீன் ஃப்ளோ. ஜீன் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன்? ஒரு கேமெட் மூலமாகவோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் மூலமாகவோ எமிக்ரேஷனோ இன் அண்ட் அவுட் நடக்கும் பொழுது அங்கே கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும். அப்போ ஜீன் ஃப்ளோ நடக்காமல் இருந்தால் எமிக்ரேஷன் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அல்லீல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் த பாப்புலேஷன் சைஸ் வில் பி லார்ஜர். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் பாப்புலேஷனில் தான் அது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் Hardy-Weinberg பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் லெவல் இன்ஃபினிட்டி, பாப்புலேஷன் லார்ஜ் சைஸில் இருந்தால் மட்டும்தான் Hardy-Weinberg law அந்த பாப்புலேஷனில் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறோம். வெதர் இட் இஸ் அ ஸ்மால் பாப்புலேஷன் கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும்? அது லார்ஜ் பாப்புலேஷனாக கன்வெர்ட் ஆகும். அப்போ அங்கே சேஞ்சஸ் நடக்கும். அப்போ அது Hardy-Weinberg law அப்ளிகபிள் கிடையாது. அப்போ பாப்புலேஷன் லார்ஜாக இருக்கும். தட் மீன்ஸ் இட் ஷுட் பி இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் இஸ் நோ நேச்சுரல் செலெக்ஷன். இப்போ நேச்சர் செலக்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அடாப்ட் ஆனதை தான் என்ன பண்ணுது? செலக்ட் பண்ணுது. அப்போ அங்கே கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும். அப்போ இங்கே Hardy-Weinberg பொறுத்த வரைக்கும் ஆல் த ஆர்கானிசம்ஸ் ஆஃப் ஃபிட் அண்ட் சர்வைவ் அப்படின்னு இருக்கக்கூடியது மட்டும்தான் அப்ளிகபிள். அப்போ அதில் அப்ளிகபிள் இல்லை அப்படிங்கும்போது அங்கே சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே மீனிங். அப்போ இந்த 5 கண்டிஷனுமே இஃப் தேர் இஸ் நாட் மெட், அங்கே 5 கண்டிஷனுமே மேட் பண்ணலை, இது எல்லாமே நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாப்புலேஷன் வில் நாட் கம் அண்டர் வாட்? Hardy-Weinberg law. ஹெச்டபிள்யூ வந்து ஹோம்ஒர்க் கிடையாது, Hardy-Weinberg law. அப்போ இந்த 5 கண்டிஷனுமே அங்கே ஒர்க் அவுட் ஆகலை நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பாப்புலேஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் இருந்தால் Hardy-Weinberg அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு அல்லீல் ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இட் லீட்ஸ் டு எவல்யூஷன். அப்போ சேஞ்சஸ் நடக்கலை அப்படின்னா அங்கே எவல்யூஷன் நடக்காது. எவல்யூஷன் நடக்கலை அப்படின்னா அந்த பாப்புலேஷன் Hardy-Weinberg law கீழே வருது அப்படிங்கிறது தான் Hardy-Weinberg law. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோ. ரொம்ப ஈஸியான டாபிக், பார்க்க தான் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இந்த லெசனில் நமக்கு இனி ஒரே ஒரு டாபிக் இருக்குது, ஹியூமன் எவல்யூஷன். அது கதை மாதிரி போகும், ராமாபித்திகஸ், ட்ரையோபித்திகஸ், ஆஸ்ட்ரோபித்திகஸ் அப்படின்னு எல்லா பித்திகஸையும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் டைம் டு லீவ் யூ பீப்புள். ஐயோ கிளாஸ் முடியுதே நீ வருத்தப்படுறேன்னு எனக்கு தெரியுது, வேறு வழியே இல்லை. ஐ நீட் டு லீவ். ஸோ இட்ஸ் டைம் டு லீவ் யூ பீப்புள். ஐ வில் மீட் யூ சூன் வித் in the next class with a short Kuti story and the Kuti information and interesting topic. Thank you students.